ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இதில் MA25C07 அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவோட பார்த்தீங்க அப்படின்னா ME/CSE ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இதை பார்க்க நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 பிஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன், அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களால் வந்து ஈஸியாக வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, M1ல நம்மளால் எப்படி வந்து ஈஸியாக நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற பார்க்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் இருக்க சிலபஸும் இந்த டைம் இருக்க சிலபஸும் ஒரு சில இது கம்பேர் ஆகிறதுனால அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். இதை மட்டும் நீங்கள் தாராளமாக படித்தாலே போதுமானது. உங்களுக்கு எப்படி படிக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டாபிக் கவர் பண்ணாலே போதும் அப்படிங்கிற ஒரு நாலேஜும் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா MA25C07 அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்கல் மெத்தட் CSIE அதுக்கான ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் லீனியர் அல்ஜிப்ரா. இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுபோக வந்து ஈக்லிடியன் இன்னர் ப்ராடக்ட்லேருந்து ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. ஜெனரலைஸ்டு ஈஜன் வெக்டர்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அது வெக்டார் ஸ்பேஸும் ஜெனரலைஸ்டு ஈஜன் வெக்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. அதுபோக பிசுரல் இன்வர்ஸும் பார்த்துக்கோங்க. இதில் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. அதுபோக உங்களுக்கு ரெட் கலர் ஷேர் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதோட மாடல் கொஸ்டின், அதாவது வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 இருக்கிற அந்த M1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட் டு 5th யூனிட் சேம் டாபிக் தான். அதாவது உங்களுக்கு யூனிட் 1 யூனிட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட்லேருந்து கேட்டிருப்பாங்க, பாலினாமியல் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருப்பாங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டுமே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த PDF உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த PDF-ஐ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி கமெண்ட் பண்ண பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பிசுரல் இன்வர்ஸில் வந்து ஒரு சில டைம் கேட்டிருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன் ஏ சப்டிவிஷன் பியில் ஒரு சில டைம் அந்த சப்டிவிஷனுக்குள்ளே உங்களுக்கு சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 அப்படி கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கொனான்சியல் ஃபார்முலாஸ் வந்து ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் சப்டிவிஷன்ஸ்லாம் வந்திருக்கு. சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷனும் நிறைய டைம்ஸ் வந்து சப்டிவிஷன்ஸ்லாம் வந்திருக்கு, ஒரு கிலோ டேரக்டாக கொஸ்டினும் வந்திருக்கு. ஆனால் QR டீகம்போசிஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே தாராளமாக அட்டன் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்லையுமே QR ஃபேக்டரைசேஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா QR டீகம்போசிஷன். ஸோ QR டீகம்போசிஷன்லேருந்து அந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் ரெகுலேஷன் 2021 கொஸ்டின் தான். ஸோ அதை நான் கஷ்டப்பட்டு தான் வந்து நிறைய இடத்துல கேதர் பண்ணி உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அதுக்கான ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த PDF என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ QR ஃபேக்டரைசேஷன் சிங்கிள் வேல்யூ டீகம்போசிஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மொத்தமே 4 யூனிட் தான். அதனால் எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரில. மோஸ்ட்லி ஒரு 3 டாபிக்னாலும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. நிறைய டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 யூனிட் 5 அப்படிங்கிறப்போ அதிலேருந்து கவர் பண்ணாமல் யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4லேருந்து தான் அவங்க 15 மார்க் கேட்டிருந்தாங்க. பட் உங்களுக்கு அந்த யூனிட்ஸ் இந்த டைம் கிடையாதுங்கிறனால எது கேட்பாங்கன்னு தெரில. ஆனால் வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் 4 யூனிட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 4 டாபிக் கவர் பண்ணிங்கன்னா தான் அதை 13 மார்க்கில் அட்டன் பண்ண முடியும், 15 மார்க்கில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட பேட்டர்ன் அனௌன்ஸ் பண்ணாதனால இப்போதைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மல்டிவேரியட் அனாலிசிஸ். இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் மீன் வெக்டர்ஸ் அண்ட் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸஸ். இதில் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேண்டம் வெக்டர் அண்ட் ரேண்டம் மேட்ரிக்ஸ் இது 2 தடவை கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் இந்த சப்ஜெக்டில் இந்த யூனிட்டில் உங்களுக்கு பிரின்சிபல் காம்போனன்ட் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இந்த பாப்புலேஷன் பிரின்சிபல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நம்ம பார்ட் பியில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டிவேரியட் அனாலிசிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த சப்ஜெக்டில் பிரின்சிபல், ப்ராப்பர்ட்டிஸ், அட்வான்டேஜஸ் இந்த 3யுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி 2 மார்க் தான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக வந்து 1-2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 மார்க்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக தான் கேட்குறாங்க. ஒரு சில இடத்துல தான் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனாக படிச்சுட்டு அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது ஓனானால எழுதுகிற மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ஸோ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டுமே வெரி இம்பார்ட்டன்ட், அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பாருங்கள். மீன் வெக்டார்லேருந்து கேட்டிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் மீன் வெக்டர்ஸ் அண்ட் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ரேண்டம் வெக்டர்ஸ் அண்ட் ரேண்டம் மேட்ரிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ மல்டிவேரியட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மல்டிவேரியட் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ், இந்த அனாலிசிஸ் கான்செப்ட் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டிவேரியட் அனாலிசிஸ் இது ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் மல்டிவேரியட் அனாலிசிஸ், இந்த ஒரு கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் ஃபார் ரேண்டம் வேரியபிள்ஸ் இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் இந்த ரெண்டுமே வந்து சாய்ஸில் கேட்டிருந்தாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதில் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்க, நல்லா படிங்க. ரெட் கலர் செட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கிறத செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வருங்க வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் 15 மார்க்கில் கூட இதையே கேட்கலாம். அதாவது வந்து கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு 13 மார்க்லையும், அதுபோல் சாய்ஸில் வேறு ஒரு டாப்பிக்கும். ஸோ அப்போ 15 மார்க்கில் உங்களுக்கு பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மீன் அண்ட் கோவேரியன்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். நீங்கள் அதனால் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் மட்டும் நல்லா படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி போதுமானது. ஏன்னா அது கம்பல்சரியாக வரும். அது வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸில் நிறைய தடவை இருக்கும். ரேண்டம் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்ட் சியில் கேட்கலாம் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. இந்த பார்ட் சின்னு கொடுத்துக்கமே வந்து ஒரு சில கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதான் 15 மார்க்குன்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேர்ட் யூனிட் எலிமெண்ட்ரி நம்பர் தியரி, இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட் யூனிட்டும் 4th யூனிட்டும் போனோட்டும் ரெகுலேஷன் 21 M1ல் இருந்திருக்காது. ஸோ இது வந்து கிரிப்டோகிராஃபி அண்டு சைபர் செக்யூரிட்டி இல்லை கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி அந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு M1 அப்படிங்கிறனால ப்ராப்ளமேட்டிக்காகவும் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் பார்க்குற கான்செப்டை கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்குரியன்சஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட அட்வான்டேஜஸும் பார்த்துக்கோங்க. அதான் ப்ராப்பர்ட்டிஸ் அட்வான்டேஜஸ்லாம் எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபெர்மட் தியரம், யூலர் தியரம் ரொம்ப முக்கியம். இந்த ஃபெர்மட் தியரம் நல்லா பார்த்துக்கோங்க. அதோட இதுவே கேட்பாங்க உங்களுக்கு. ஈக்ளோடியன் அல்கோரிதமில் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். பட் வந்து உங்களுக்கு இது M1ல் கேட்பாங்களா தெரியல. பட் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக தான் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லி அந்த இது கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தது. ஸோ இப்போ நம்பர் தியரின்னு ஒரு ரெகுலேஷன் 2017 பேப்பர் அதுலேருந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஜிசிடி கண்டுபிடிக்க சொன்னதான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல மட்டும் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. 2 யூனிட்லையுமே சைனீஸ் ரிமைண்டர் தியரம் இருக்கும். அதனால் 2 யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து அட்வான்ஸ் நம்பர் தியரின்னு சொல்லிட்டு 4th யூனிட்டில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாடலஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி யூலர்ஸ் தியரம் வச்சு கேட்டிருப்பாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபெர்மட் தியரமும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் யூக்ளிடியன் அல்கோரிதம் அந்த ஜிசிடி கண்டுபிடிக்கிற மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதுமானது. இது போக குவாட்ரேட்டிக் கன்கரன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் சும்மா ஜஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க. இல்லை நான் கொடுத்துருக்க கான்செப்ட்னா அதில் இருக்க கான்செப்ட் எப்படி வருங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் யூக்ளிடியன் அல்கோரிதம் ரொம்ப முக்கியம் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதில் எக்ஸ்டெண்டட் யூக்ளிடியன் அல்கோரிதம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. யூக்ளிடியன் அல்கோரிதம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஜிசிடி கண்டுபிடிக்கிற நிறைய இடத்துல கேட்டிருந்தாங்க. இந்த ஃபெர்மட் அண்ட் யூலர் தியரமும் ஒரு சில இடத்துல கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் சி பொறுத்த வரைக்கும் மாடுலர் அரித்மெட்டிக்கில் வந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 4th யூனிட் அட்வான்ஸ்டு நம்பர் தியரி. ஸோ அந்த அட்வான்ஸ்டு நம்பர் தியரியில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் சைட் சேனல் அட்டாக்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ இந்த யூனிட்டில் 2 மார்க்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து ரிப்பீட்டான டாபிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது போக நிறைய இது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 4th யூனிட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் என்ன 2 மார்க்ஸ் வருமோ அது உங்கள் காலேஜில் சொன்னாங்கன்னா அதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஆஃப் டிஸ்கிரிட் லாகர்த்மிக் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள். இந்த லாகர்த்மிக் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும். நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஃபீல்ட் அண்ட் ரிங்கு, ஸோ நம்பர் தியரிங்கிறனால நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதான் ஃபீல்ட் அண்ட் ரிங்க்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த செனான் லிமிட்னா என்னென்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு ஃபீல்டை வச்சு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஃபேக்டரைசேஷனில் ஃபெர்மட் மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செனான் தியரம் ரொம்ப முக்கியம். 15 மார்க்கில் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சைனீஸ் ரிமைண்டர் தியரம் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இது மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து கிரிப்டோகிராஃபியில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. குரூப் ரிங்ஸ் ஃபீல்ட்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக கேட்க தான் சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்ட் சி பொறுத்த வரைக்கும் செனான் தியரி கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட கொஸ்டின்ஸ். ஸோ அதுவும் ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்லாம் அப்படியே கம்பல்சரியில் கேட்ட அந்த ரெகுலேஷன் 21 எல்லா கொஸ்டின்ஸுமே நான் கொண்டு வந்திருக்கேன். இதை மட்டும் நீங்கள் மாடலுக்கு வச்சு படித்தாலே போதும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி நீங்கள் எந்த கொஸ்டின் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த பிடிஎஃப் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.